நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணாகிறோம். நான் உங்கள் நண்பன் முருகன். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்டர்னேட் ஒர்க் வந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இது பழைய செட்டு. இதுலேருந்து வந்து இந்த அக்ரலிக் பேனல் போட்ட ட்ரான்ஸ்ஃபர் கேபினெட்டுக்கு வந்து மாற்றுற மாதிரி சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் பாருங்க இங்கே தான் உட்காந்துருக்கு. அப்படி இவர் தான் கஸ்டமரு. ஆய் சொல்லுப்பா, உன் பேர் என்னப்பா? கௌதம். எங்கேருந்து வர? இந்த செட்டு இது மாத்திர அது பேனல் 2 இன்வெர்டர் வைக்கிறதுனால அது பேனல் சின்னதாக இருக்குது. அதனால சரி, இதுக்கு முன்னாடி செஞ்சு கொடு. இதுக்கு முன்னாடி இங்கே தானே வந்து சரி சர்வீஸ் பண்ணி போனா. எப்படி செட்டு பரவாயில்லையா? ரிசல்ட்டு நண்பர்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டை வந்து இது கழட்டி இதுக்கு வந்து ஆல்டர் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. நம்ம ஃபுல்லாக ஒர்க்கு இன்றைக்கி தான் முடிஞ்சுது. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இனிமேலுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ வரும். அதே மாதிரி ஒர்க்கு தான் இது இருந்தாலும் சொல்லுங்கள், சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ தான் ஒர்க்கு இன்றைக்கி தான் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. ஓகேங்களா? கடை நான் அடுத்த டைம் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற இந்த இதை எடுத்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணுறதுக்கு வந்து பேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா BT6 இந்த இடத்துல BT6 ப்ளஸ் சரௌண்ட். இது வந்து சப்பு 2 இன்வெர்டர் வைக்கிறதுக்காக 2 இன்வெர்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு சப்புக்கான 2 டியர் சப்பு போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்எஃப்பில் இது வந்து லெஃப்ட் ரைட்டு. அதுதான் பார்த்திங்கன்னா சரௌண்டு பார்த்திங்கன்னா பேக் சைடு சரௌண்டு பார்த்திங்கன்னா 44 ஐஸ் போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இவ்வளோ வந்து கஸ்டமர் கேட்டிருக்கு. அப்படி இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து எது வந்து அது பொருள் எங்கே வருன்றதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு முன்னாடி ட்ரில் போடலான்னு சொல்லிட்டு இப்போ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இவ்வளோ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இத்தனை போர்டு வந்து இதுக்குள்ளே அடக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது இல்லாமல் ஒரு ஃபேனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஒன்று ஆட் பண்ணணும். அதுக்கு தான் இவ்வளோ கேப் விட்ருக்கோம். ஃபேனுக்கு ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஒர்க் முடிஞ்சது. இதுக்கு மேலே வந்து சால்டர் பண்ணி ஆடியோ வந்து ஃபுல்லாகவே அவருக்கு செக் பண்ணி கொடுக்கணும். இது வந்து செட்டு வந்து பார்த்திங்கன்னா டிராக்டருக்கு போகிறது. இந்தளவுக்கு பேஸ் கொடுத்து இந்தளவுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இந்தளவுக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒயரிங் பண்ணணும். ஒயரிங் பண்ணிட்டு ஃபைனலாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டுடுறேன். ஏன்னா இது வந்து ஒயரிங் பண்ணால் கிட்டத்தட்ட இது 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அது கண்டினியூஸாக வீடியோ போட முடியாது. நான் ஒயரிங் பண்ணிட்டு ஃபைனலாக ஃபினிஷிங்க்கு உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 4.1 சேனல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த 44 ஐஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சரௌண்டு மட்டும் கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு. இது வந்து சப்புக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்ரு பார்த்திங்கன்னா இந்த இன்வெர்ட்ரு வந்து இந்த சப்புக்கு கொடுத்துருக்கோம். இந்த இன்வெர்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் ரைட்டுக்கு கொடுத்துருக்கோம். லெஃப்ட் ரைட்டு பார்த்திங்கன்னா ஐஆர்எஃப் சீரீஸில் போட்டிருக்கோம். இது லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து ஐஆர்எஃப்பும் இந்த சப்புக்கு வந்து 5200 போட்டிருக்கோம். இது வந்து ஒர்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா BT6 போட்டிருக்கோம். யூஎஸ்பி போர்டு பார்த்திங்கன்னா பகாரி யூஎஸ்பி போர்டு போட்டிருக்கோம். இது வந்து ஒர்க்கு கொஞ்சம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இன்னும் டெஸ்டிங் முடியல. ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட்டு இந்த வளையம் கண்ட்ரோல் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. அதுக்கு சும்மா மேனுவலாக வேறு போட்டு செக் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பின்னு கிடைக்கல. இது வந்து கிடைக்காதனால அப்படி நிற்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து ஈட்டியாக இருக்கிறதுக்காக அந்த கூலிங் ஃபேன் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அந்த கூலிங் ஃபேன் போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சென்டர் மட்டும் இல்லை, இது எல்லாமே இருக்குது. சென்டர் மட்டும் இல்லை, சரௌண்டிங்கு லெஃப்ட் ரைட்டு சப்பு எல்லாமே இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சிங் நல்லா வரணுன்றதுக்காக சப்புக்கு மட்டும் தனியாக ஒரு இன்வெர்ட்டரும், லெஃப்ட் ரைட்டுக்கு தனியாக ஒரு இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம். சரௌண்டிங் மட்டும் 12 வோல்ட்டில் அப்படியே லிங்க் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வந்து கொடுத்துடலாம். இது வந்து டெஸ்டிங் பார்த்துட்டு கொடுத்துடலாம். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பண்ணாங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.